உச்சநீதிமன்றம் சொன்னால் நாங்கள் மேலாண்மை வாரியம் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் ஏற்க மறுக்கிறார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணாக சொல்லி மத்திய அரசாங்கம் தனது பொறுப்பை தட்டி கழிப்பதோடு காவிரி பிரச்சனையில் முற்றிலும் அரசியல் லாப நோக்கத்தோடு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது மோடி அரசாங்கம். இதனை இனி ஏற்க மாட்டோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தை விவசாயிகளுக்கென்று அறிவிக்கப்பட்டு அது இன்றைக்கு வணிக நோக்கோடு தனியாருக்கு தாரவார்க்கப்பட்டதனுடைய விளைவு பொதுத்துறை நிறுவனமான நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் நமது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காப்பீடு செய்து பிரீமிய தொகை பெற்றிருக்கிறார்கள். பெற்ற பிரீமிய தொகைக்கு உரிய இழப்பீட்டை புள்ளியியல் துறை இழப்பீட்டு கணக்கின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளிடம் தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நிறுவன அதிகாரிகள் தலைமறைவாயிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு முற்றிலும் மத்திய அரசினுடைய முடிவு தவறான முடிவு. இன்றைக்கு அந்த நிறுவனங்கள் விவசாயிகளிடத்திலிருந்து பெற்ற காப்பீட்டுக்கான இழப்பீட்டு தொகையை கொடுக்க மறுக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரையிலும் இந்த பகுதி விவசாயிகள் பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரையிலும் அது வழங்கப்படாமல் இருப்பது வேதனை. தமிழக நலனுக்கு எதிராக அண்டை மாநில அரசியல் லாப நோக்கத்தோடு தமிழகத்தை அழிப்பதற்கு துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை அடுத்த வாரத்தில் நாங்கள் ஆர்கே நகரில் துவக்க இருக்கிறோம். இதே நிலை தொடர்மையானால் வருகின்ற 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக விவசாயிகளை ஒன்றுபடுத்தி தமிழ்நாட்டில் களமிறங்குவோம். அதற்கு எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் துணை போனாலும் அதையும் எதிர்க்க நாங்கள் தவற மாட்டோம். நாங்கள் மீனவர்களோடு இணைஞ்சி வணிகர்கள், மீனவர்கள், வர்த்தக விவசாயிகள் இணைந்து பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து செயல்படுவது, ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்படுவதுங்கிற முயற்சியிலே நாங்கள் இறங்கியிருக்கோம். தமிழக அரசு குடிமராமத்து பணிகள் அறிவித்து 400 கோடி ரூபாயை நபார்டு வங்கி பணம் தர்றதா உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த திட்டம் விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து விவசாயிகள் பங்களிப்போடு நடத்தணும். தமிழக அரசு பெயரளவில் அறிவிச்சிட்டு அந்த முழு தொகையும் ஊழல் முறைகேடு செஞ்ச முயற்சித்ததுனால அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு அதை விடுவிப்பாங்க. விடுவிக்கிற போது விவசாயிகள் கொண்ட குழுவோடு அந்த பணிகளை நிறைவேற்றணும். நாங்கள் இல்லைன்னா விட மாட்டோம். அந்த பணிகளை ஊழல் செய்கிறதுக்கு இனிமேல் பொதுப்பணித்துறையில் தூர்வாருகிறோம் என்கிற பேரில் எங்க ஊழல் நடந்தாலும் அதை தட்டி கேட்க எங்களுடைய அமைப்பு தயங்காது, களத்திலே போராடும்.